அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் வந்து உங்களோட பேச போகிற முக்கியமான தலைப்பு என்னன்னு சொன்னால், இந்த நாவை நாங்கள் எப்படி பண்ணிக்கொள்கிறோம். அதாவது நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிரோட்டம் இருக்குது, உயிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் துவண்டு கவலையில் சோகத்தில் இருக்கிற டைமில் அவங்க கிட்ட போய் நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்துது. அவங்களோட மனசில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆறி போகிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுக்குது. நாங்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு போய் சொல்கிற ஆறுதல் அவங்கள வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகுது. அது ரொம்பவுமே ஒரு நன்மைக்குரிய விஷயமா தான் அது இருக்குது. அதுக்கு அதுக்கு அந்த விஷயத்தில் நாங்கள் சொல்லக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அது மூலம் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அது எங்களால் சொல்ல முடியாது. அதே சமயம் ஒரு மனுஷனை நாங்கள் வந்து குத்தி காட்டி அவங்களோட மனசை வேதனைப்படுத்தி அவங்கள காயப்படுத்தணும்னு நினச்சி நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் நினைச்ச காயப்படுத்துறது வந்து ரொம்பவுமே ஒரு அவங்களோட மனசை ஒரு ஈட்டி வந்து துளைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வேதனையை கொடுக்குது. இந்த வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயந்தாங்க. இந்த உலகத்தில் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாக சிந்திச்சு நாங்கள் பேசணும். இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை சாதிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை அழிவுக்கு கொண்டு வரலாம். ஒரு வார்த்தைகள் மூலம் உயரவும் முடியும், தாழவும் முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாக சிந்திச்சு யோசித்து பேசுங்க. இந்த வார்த்தைகளால் நீங்கள் உயரவும் முடியும், அழியவும் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த நேரங்களில் நாங்கள் இந்த வார்த்தைகளை பேசலாமா, பேசக்கூடாதா, இல்லை மௌனமாக இருப்போமா என்று சொல்லி யோசித்து மௌனமாக இருக்கிறது எத்தனையோ வகையான விஷயங்களுக்கு சிறந்ததாகத்தான் இந்த உலகத்தில் இருக்குது. நாங்கள் இப்போ ரமலானுடைய நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். நிறைய அமல்களை செய்கிறோம், நிறைய தொழுகிறோம், நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம், நிறைய தூக்கம் விழிச்சு கண் விழிச்சு ஓடி ஓடி நன்மைகளை சேகரித்து சேகரித்து நன்மைகளை குவிச்சு கொண்டு போகிறோம். இப்படியான காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், நிறைய விஷயங்களை செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி நாங்கள் சொன்னோம். அதாவது இதில் முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், புறம் பேசுறது. இல்லாத டைமில் ஒருத்தரை பற்றி நாங்கள் அவங்கள்ட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி இன்னொருத்தட்ட நாங்கள் ஒரு 4 பேர் 4 சபையில் கூடுறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலம் நாங்கள் ஒரு ஃபோனில் பேசுகிறோம். இப்படி பேசிக்கொண்டிருக்கக்குள்ள அவங்கள பற்றி இல்லாத விஷயங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அவள் கொஞ்சம் அப்படித்தான், அவளோட டைப் அப்படித்தான், அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் அவங்க கொஞ்சம் கருப்பு, அவள் கொஞ்சம் அப்படித்தான் சொல்லி அவங்கள பற்றி நாங்கள் இருக்கிற விஷயத்தை பற்றி இன்னொருத்தட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். இது வந்து புறம் பேசுகிறங்கிற ஒரு ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுறோம். அவங்கள பற்றி நாங்கள் புறம் பேசுகிறோம்ங்கிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படுறோம். அதே சமயம் அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தை பேசுகிறோம். அவள் கொஞ்சம் மோசமான டைப், அவள் வந்து கொஞ்சம் இவ இப்படி இருக்கா, ஏன் இப்படி அவள் பற்றி நாங்கள் இல்லாத விஷயங்களை பற்றி ஒரு விஷயங்களை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வது வந்து அவதூறுங்கிற ஒரு நிலைக்குள்ளே போகுது. நாங்கள் எவ்வளவுதான் ஓடி 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 நல்ல காரியங்கள் செய்தாலும், நல்ல அமல்கள் செய்தாலும், என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும், என்னதான் நாங்கள் தௌபாக்கள் செய்தாலும், இந்த நோன்பை நோற்றுக்கொண்டு நாங்கள் இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுகிறதாலேயோ அவதூறு செய்கிறதாலேயோ எங்களோட நன்மைகள் எதுவும் எங்களுக்கு சரியான இடத்துல போய் சேராது. முஆத் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த உலகத்தில் பாவத்தை அழிக்கிற செயல் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க, நிறைய கொடைகளை கொடுங்க. ஒரு எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் தண்ணியை ஊற்றினா அது எப்படி அணைக்கப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் மூலமாக உங்களோட பாவங்கள் அழிக்கப்படும்னு சொன்னாங்க. நிறைய அமல்கள் செய்கிறதுக்கு தொழுங்க, நோன்பு பிடிங்க, இப்படியான விஷயங்கள் செய்கிறதால நிறைய நன்மைகளை நீங்கள் தேடிக்கொள்ள கூடியதாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து நாவை பேணிக்கொள்ளுங்க. இந்த நாவால் ஒரு மனிதனை புறம் பேசி அவதூறு பேசி நீங்கள் செய்கிற செயல்களால் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையுமே இழந்தவர்களாக, ஃபெயிலியர் ஆனவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீங்க. சுப்ஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒரு அமலை செய்து நாங்கள் அல்லாஹ்வோட நட்பாக்கியத்தை பெறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், எவ்வளோ தியாகங்களை நாங்கள் செய்கிறோம். இப்படியான விஷயங்களில் நாங்கள் செய்துட்டு எங்களோட நாவை வந்து நாங்கள் பேணிக்கொள்ளலைண்டா நாங்கள் எல்லாத்தையும் இழந்தவர்கள் ஆகிடுவோம், கை சேதப்பட்டு விடுவோம். எங்களோட நாவை நாங்கள் பேணிக்கொள்ளணும், நல்ல விஷயங்களுக்காக எங்களோட வார்த்தைகளை பயன்படுத்தணும். நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை மூலமாக ஒரு மனுஷன் வந்து நன்மை அடைகிறான்டா, அதுக்கு கிடைக்கிற நன்மைகள் எங்களுக்கு பல கோடி. அதே வார்த்தைகளால் அவனோட மனசு காயப்படுத்தி அவனோட இல்லாத விஷயங்கள் இருக்கிற விஷயங்களை பற்றி இன்னொருத்தட்ட பேசி புறம் பேசி நாங்கள் தெரிஞ்சோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் கை செய்தப்பட்டவர்களாக அந்த உலகத்திலேயே நாங்கள் கை செய்தப்பட்டவர்களாகி விடுவோம். இந்த சொல்லுவாங்க தானே மூத்தவங்க, அடித்த அடி மாறும், கதைச்ச கதை மாறாது. இவங்க கதைச்ச கதை என் மனசில் எப்போவுமே ஆழமாக இருந்துட்டு இருக்கு. என்னதான் அவங்க என்னோட பேசினாலும் நல்லா இருந்தாலும், என்னதான் எனக்கு செஞ்சாலும், அவங்க கதைச்ச வார்த்தைகள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குங்க. இந்த வார்த்தைகளை நாங்கள் நிதானமாக சிந்திச்சு யோசித்து நாங்கள் பேசணும்.
இந்த உலகத்தில் எல்லாருமே நாங்கள் வந்து தவறுகளை செஞ்சுருப்போம், வார்த்தைகளை விட்டிருப்போம். இனிமேலாவது இந்த வார்த்தைகள் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், ரொம்பவுமே நிதானமாக யோசித்து சிந்திச்சு நாங்கள் பேசணும். எதையுமே நாங்கள் இந்த உலகத்தில் சிந்திக்காமல் நிதானிக்காமல் பேசுறது, கதைக்கிறது, செய்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான விஷயத்துக்கு கொண்டு செல்லும். அதே சமயம் இந்த வார்த்தைகளால் நாங்கள் பேசுகிற விஷயத்தை நிதானமாக சிந்திச்சு பேசுவோம், இல்லாட்டி மௌனமாக இருப்போம். இந்த உலகத்தில் சிறந்த ஆயுதம் எல்லா விஷயத்துக்கும் மௌனம் தான். நாங்கள் எப்படி மௌனமாக இருக்கோம், எப்படி பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி அடைவோம். எங்களை வெற்றிக்கான எங்களை சுவைக்கிறதுக்கு காத்திருக்கும். இது ரொம்பவுமே இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த நாவை நாங்கள் பேணிக்கொண்டு நல்ல விஷயங்களுக்காக எங்கள் நாவை பயன்படுத்துவோம். நிறைய குர்ஆன்கள் ஓதுவோம், நிறைய நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுக்கு எத்தி வைப்போம், நிறைய அறிவுரைகளை கூறி இந்த வார்த்தைகளை நாங்கள் வந்து நன்மைகளை தேடிக்கொள்வோம், பாவங்கள்லேருந்து தவிர்த்துக்கொள்வோம். எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்களும் இந்த வார்த்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி இந்த கெட்ட வார்த்தைகள், இந்த மோசமான செயல்கள்லேருந்து உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி துவா செய்து கொள்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே புரியும்.